வணக்கம் நண்பர்களே. ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் வழியாக இந்த காணொலியில் நான் உங்களை சந்திப்பதற்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. காரணம் நேரலை, யூடியூப் நேரலை ஒரு மிக முக்கியமான விடயத்துக்காக இருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவு செய்ய போகின்ற இலங்கை குழாம், முதல் டெஸ்ட் போட்டிக்கான குழாம் எப்படி இருக்கும், அதுபோல் முதலாவது டெஸ்ட் போட்டி காலி போட்டியில் ஆடப்போகின்ற 11 வரை எப்படி இருப்பார்கள், அநேகமாக இந்த அணி தான் தெரிவு செய்யப்படும் என்று நாங்கள் ஊகிக்கக்கூடிய அணி ஒன்றை தெரிவு செய்கின்ற ஒரு நேரடியாக அது அமைய போகிறது. எனவே அதற்கு முதலே இன்றைய நாளில் இடம்பெற்ற இலங்கை தெரிவு அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான அந்த விறுவிறுப்பான போட்டி இறுதியாக மிக விறுவிறுப்பாக மாறிப்போனது. சிராஜ் சிக்ஸராக விளாசி தள்ளி போட்டியை வென்று கொடுத்திருக்கின்றார். இன்று சிராஜை சச்சினோடு ஒப்பிடுகின்றார்கள், விராட் கோலியோடு ஒப்பிடுகின்றார்கள், விவியன் ரிச்சர்ட்ஸோடு ஒப்பிடுகின்றார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு ஆட்டம் ஒன்றை ஆடிவிட்டு போயிருக்கின்றார். இந்த வெற்றி முக்கியமானதா என்று கேட்டால் இந்தியாவுக்கு ஒரு விதமான உற்சாகத்தை கொடுத்திருக்கின்ற வெற்றியாக அமைந்திருக்கிறது. அதுபோல் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு வெற்றி தான் மிக பிரதானமானது. அவர்களது அணித்தலைவர் சுப்மன் கில் இன்று ஆரோக்கியமாக வந்து துடுப்படுத்தாடி தான் முதல் டெஸ்ட் போட்டிக்கு ஃபிட்டாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்திவிட்டார். இலங்கை தேர்வாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை என்னவென்று சொன்னால், நிஷான் மதுஷ்க ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக பத்துனிசங்க ஆட முடியாது போனால் தான் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்திவிட்டார். இது தவிர சொனால் தினுஷவும் தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த போட்டி மூலமாக என்று சொல்லி தெரிகிறது. மற்றபடி பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் இலங்கை தேர்வாளர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இந்த போட்டி முடிந்திருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு சிலர் தேவையில்லை என்று சொல்லி இலங்கை தேர்வாளர்கள் தள்ளி வைக்கக்கூடியதாக இந்த போட்டியின் பெறுவர்கள் அமைந்திருக்கிறார். எனவே இந்த போட்டி பற்றி பார்க்க போகிறோம். அதுபோல் இந்திய அணி எடுத்திருக்கின்ற சில முக்கியமான தீர்மானங்களை பற்றி சொல்ல போகிறோம். லக்ஷ்மன் சொல்லி இருக்கின்ற ஒரு வெளிப்படையான விடயம், அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்மை காலமாக பேசப்படுகின்ற சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இந்திய கிரிக்கெட்டிலே மாறி போயிருக்கின்ற அந்த விடயம் குறித்தும், லக்ஷ்மன் தனக்கு முன்பு பயிற்றுவிப்பாளர் பதவி தரப்பட இருந்தது என்ற உண்மையை இப்போது போட்டுடைப்பது பற்றியும் நாங்கள் ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இப்போது அடுத்த இந்திய பயிற்றுவிப்பாளராக, முழுநேர பயிற்றுவிப்பாளராக லக்ஷ்மனுக்கான இடம் வழங்கப்பட வேண்டும் என்று குரல்கள் எழுந்திருக்கின்றன. தற்செயலாக இந்தியா இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த டெஸ்ட் தொடரில் தோற்று போனால் நிச்சயமாக கௌதம் கம்பீரின் இடம் பறிபோகும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற வேளையில் இந்த விடயம் வந்திருக்கிறது. எனவே இவை பற்றி பார்ப்பதற்கு இந்த காணொலி. அதுபோல மறந்து விடாதீர்கள், இன்று இரவு 10:45 நாங்கள் நேரலையில் சந்தித்துக் கொள்ள போகிறோம். இலங்கை கிரிக்கெட் தேர்வாளர்கள் இப்படித்தான் அணியொன்றை தெரிவு செய்வார்கள் என்று ஊகிப்பதற்கும், அதுபோல எங்களுடைய தெரிவிலே இவர் அணியில் இடம்பெற்றால் அது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இலங்கை அணிக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும், காலி மைதானத்தின் சாதக பாதக தன்மைகளுக்கு ஏற்றது போல என்று நாங்கள் தீர்மானித்துக் கொள்வதற்கும், நான் மட்டும் அதை தீர்மானிக்கப் போவதல்ல, நேரலையில் இணைந்து கொள்ள போகின்ற உங்களுடைய கருத்துக்களையும் அதிலே சேர்த்துக் கொள்ள போகிறேன். எனவே அது முக்கியமான ஒன்றாக இருக்கும். அந்த நேரலையில் இணைந்து கொள்ள தவறாதீர்கள். என்சிசி மைதானத்தில் இடம்பெற்று வந்த இலங்கை தெரிவு அணி, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவு அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 3 நாள் போட்டியின் 3வது நாள் இன்று மிக விறுவிறுப்பான போட்டியாக மாறிப்போய் கடைசி ஓவரில் இந்தியா வெற்றியை பதிவு செய்து கொண்டது. இந்தியா இந்த போட்டியிலே 6 விக்கெட்டுகளால் வென்றிருந்தது. சிராஜ் யாரும் எதிர்பார்க்காமல் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி தன்னுடைய அணிக்கான வெற்றியை இறுதியாக பெற்றுக் கொடுத்தார். இந்தியா வெற்றிக்கென்று உண்மையில் இந்த போட்டியை இலக்கு வைத்து ஆடியிருக்கவில்லை. காரணம், வெற்றி என்பதை தாண்டி அவர்களுக்கு துடுப்பாட்டு பயிற்சிகள் எடுத்துக்கொண்டது பிரதானமாக இருந்தது. 2 அணிகளையுமே அப்படியான முடிவு ஒன்று எடுத்துக்கொண்டனர். இந்த போட்டியில் தலைமை தாங்கியவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவு அணிக்கு சொனால் தினுஷ, இலங்கை தேசிய அணியிலே நிச்சயமாக 6ஆம் 7ஆம் இலக்கத்தில் ஆடக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அண்மை காலமாக இலங்கை டெஸ்ட் அணியிலே தன்னுடைய இடத்தை ஒரு ஆல்ரவுண்டராக, சகோதரி வீரராக நிரூபித்திருக்கின்ற ஒருவர். அதுபோல் இந்திய அணிக்கு சுப்மன் கில்லின் உபாதை காரணமாக ராகுல் தலைமை தாங்கியிருந்தார். இவர்கள் இந்த 2 பேரும் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முடிவாக 90 ஓவர்கள் சரிசமனாக 2 நாட்கள் ஆடுவது, ஆல் அவுட் ஆகாமல் இருந்தால், சகல விக்கெட்டுகளை இழக்காமல் இருந்தால், அதுக்கு பிறகு இறுதி நாள் ஆட்டமாக இருந்தால் 45 ஓவர்களிலிருந்து பிரித்துக் கொள்வது. இடையே இந்த ஆடை மாற்றுவதற்கு, இன்னிங்ஸ் மாறுவதற்கான அந்த 2 ஓவர்கள் கணக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருந்தார். எனவே அதன்படியே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவு அணி முதலில் துடுப்படுத்தாடி 363 ஓட்டங்கள் எடுத்தது. முதல் நாள் முழுக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி துடுப்படுத்தாடி இருந்தது, மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தது. இந்தியா படிக்கலின் சதத்தோடு மிகச்சிறப்பாக ஆடி நேற்றைய நாள் முழுக்க ஒரு 90 ஓவர்களை முழுவதுமாக ஆடி 357 ஓட்டங்களை எடுத்தது. அதுக்கு பிறகு இன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவு அணி ஆடிய வேளையில் அவர்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து 200 ஓட்டங்களை எடுத்திருந்த வேளையில் தங்களது இன்னிங்ஸை இடைநிறுத்திக் கொண்டார்கள். சொன்னது போலவே அவர்கள் துடுப்படுத்த ஆடியது சரியாக 45 ஓவர்கள். இதில் நிபுன் தனஞ்சய 46 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அவர் அண்மை காலமாக ஒரு சிறப்பான வீரராக கருதப்பட்டிருந்தாலும் தனது முழுமையான ஆற்றலை எப்போதும் வெளிப்படுத்தாத ஒருவர் முதல் தர போட்டிகள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்பட்டிருந்தது. அணிக்காகவும் ஆடியிருந்தார். ஆனால் தேர்வாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற அளவுக்கு அவரது துடுப்பாட்டம் அமைந்திருக்கவில்லை. இவரை தவிர அஞ்சல பண்டார 35 ஓட்டங்களை எடுத்தார். அதுபோல நிஷான் மதுஷ்க 63 ஓட்டங்களை எடுத்திருந்தார். எதிர்பார்த்திருந்த பவன் ரத்நாயக்க 16, பசந்து சூரிய பண்டார 4 ஓட்டங்கள், முதலாம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாடிய ரவீந்தர் அசந்தவும் 8 ஓட்டங்களை எடுத்தார். அணி தலைவராக இந்த போட்டிகளை ஆடிய சொனால் தினுஷே 9 ஓட்டங்களை எடுத்திருந்தார். குர்னூர் புராரும் ரவீந்திர ஜடேஜாவும் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள், அதில் மாற்று கருத்தில்லை. நிஷான் மதுஷ்க தன்னுடைய அரைச்சதத்தை பெற்ற பிறகு 63 ஓட்டங்களை, முதலாம் இன்னிங்ஸிலும் அரைச்சதம் எடுத்திருந்தார். 63 ஓட்டங்களை பெற்ற பிறகு இன்னிங்ஸை இடைநிறுத்தி மற்றவர்களுக்கு துடுப்படுத்தாட வாய்ப்பை வழங்கியிருந்தார். ரமேஷ் மெண்டிஸும் தன்னுடைய இணைப்பாட்டத்தை நிபுன் தனஞ்சயோடு வழங்கிய விடையில் தானும் ஆட்டம் இழக்காமல்
இல்லாமல் 16 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். ரமேஷ் மெண்டிஸ் ஓரளவு சராசரியாக இந்த போட்டியில் ஆடியதன் மூலமாக அணித்தறிவிலே இடம் பிடித்து விடுவாரோ என்ற சந்தேகம் இப்போது எங்களுக்கு ஏற்பட்டுகிறது. அஞ்சல பண்டாரவின் துடுப்பாட்டம் வந்து ஓரளவு ரசிக்கக்கூடியதாக இருந்தது. 48 பந்துகளில் 35. இதன் மூலமாக இப்போது குசல் மெண்டிஸ் ஆடாது போனால் அவரது விக்கெட் காக்கும் இடத்தை இவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தேர்வாளர்கள் வழங்குவார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் ஒரு விடயம், அந்த மிருகம் ஆபத்தானது எங்களை நோக்கி ஓடி வருகிறது என்பதை போல நிரோஷன் டிக்வெல்ல இலங்கை டெஸ்ட் குழாமில் இடம்பெறலாம் என்று பேச்சுக்கள் அடிபடுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. இலங்கை அணி எதிர்கொண்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி எதிர்கொண்ட இந்த 45 ஓவர்களில் இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் குர்னூர் பிரார் 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், ரவீந்திர ஜடேஜா 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுத்தார்கள். ஆகிப் நபியும் இந்த இன்னிங்ஸில் பந்து வீசி இருந்தார். 27 ஓட்டங்களை கொடுத்தார் 5 ஓவர்களில். பெரிய அளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அவரது பந்து வீச்சு அமைந்திருக்கவில்லை. ஷாரன் ஜெயின் தன்னுடைய ஆஸ்பின் மூலமாக இலங்கையின் இடதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு தொல்லை ஒன்றை ஏற்படுத்துவார் என்று அநேகமாக இந்தியா 3 சுழல் பந்து வீச்சாளரோடு ஆடுகின்ற எண்ணம் இருந்தால் 2 இடதுகை சுழல் பந்து வீச்சாளராக ரவீந்திர ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் அணியிலே தெரிவு செய்யப்பட 3ஆமவராக ஷரன் ஜெயின் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மானவ் சுதர் தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே மிகச்சிறப்பாக போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக எடுத்திருந்தாலும் கூட அவர் 3வது ஆப்ஷனாகத்தான் இடதுகை சுழல் பந்து வீச்சை பொறுத்தவரையில் இருக்க போகிறார். குல்தீப் யாதவ் இந்த இன்னிங்ஸில் பந்து வீசவில்லை என்ற அடிப்படையில் அவர் நிச்சயமாக ஒரு பிரதான சுழல் பந்து வீச்சாளராக இந்த காலி டெஸ்ட் போட்டிக்கு தெரிவாவார். ஜடேஜா ஆல்ரவுண்டராக சகோதரி வீரராக அணியில் இடம் பிடிக்கப் போகிறார் என்பது உறுதி. இந்தியா 3வது வேக பந்து வீச்சாளர் ஒருவர் தேவைப்படுவதாக இருந்தால், இல்லாவிட்டால் காலி ஆடுகளும் எதிர்பார்ப்பதை விட அதிகமான பவுன்ஸுக்கு வாய்ப்பு இருப்பதாக இருந்தால் பிரசித் கிருஷ்ணாவை விட்டுவிட்டு இந்தியா நிச்சயமாக குர்னூர் பிராருக்கு செல்லக்கூடும். பிரார் ஏற்கனவே அங்கே இந்திய ஏ அணிக்காக மிகச்சிறப்பாக ஆடியவர் என்பதையும் இங்கே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் முற்கூட்டியே சொன்னேன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்தியாவுக்கு 207 என்ற இலக்கு இலங்கை அணியினால் வழங்கப்பட்டது. ஜெய்ஸ்வால் முதலாம் இன்னிங்ஸில் சரக்கினாலும் இந்த 2ஆம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக ஆடி 46 பந்துகளில் 61 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 2 6 ஓட்டங்கள் 9 4 ஓட்டங்கள். சுப்மன் கில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக வந்தது இந்திய ரசிகர்களுக்கு அப்பாடா, கேப்டனுக்கு காயமில்லை, அவர் முதல் போட்டியில் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கும். அவர் மிக லாபகமாக வந்து நிதானமாக ஆடியிருந்தார். 54 பந்துகளில் 44 ஓட்டங்கள் எடுத்து தன்னுடைய வலிமையான கில் டைப் இன்னிங்ஸ் ஒன்றை ஆடிவிட்டு போயிருந்தார். ரிஷப் பண்ட் 3ஆம் இலக்கத்தில் அவருக்கு துடுப்பாட்ட பயிற்சி ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று முன்னே அனுப்பப்பட்டிருந்தார். 68 பந்துகளில் 28 ஓட்டங்களை எடுத்தார். வலிமையான பண்டின் இன்னிங்ஸ் போல 3-6 ஓட்டங்களையும் விளாசி தள்ளியிருந்தார். மற்றபடி தட்டியம் ஆடியிருந்தார். துருவ் ஜுரேல் 20 பந்துகளில் 17 ஓட்டங்கள். துருவ் ஜுரேலுக்கு இந்த காலி டெஸ்ட் போட்டிக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. காரணம், படிக்கல் ஏற்கனவே சதம் அடித்து 3ஆம் இலக்கத்தில் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். எனவே படிக்கல் தான் அந்த சாய் சுதர்சனின் இடத்தில் ஆடப்போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. இன்று இந்திய கிரிக்கெட் சபை உறுதிப்படுத்தி இருக்கிறது சஃப்ராஸ் கான் தான் சாய் சுதர்சனின் இடத்தை நிரப்ப இலங்கைக்கு வருகிறார் என்று. ஆனால் சஃப்ராஸ் கான் நேரடியாக வந்தவுடன் டெஸ்ட் அணியில் இடம்பெறுவாரா நிச்சயமாக தெரியாது. இடம்பெற வாய்ப்பு குறைவு என்று தான் நான் நம்புகிறேன். எனவே தான் படிக்கல் அந்த இடத்தை நிரப்புவார் என்று சொல்லி உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. அதுபோல இன்று இறுதியாக இந்த போட்டி கொஞ்சம் வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி நகர்கிறது என்று வருகின்ற வேளையில் ஜெய்ஸ்வால் ரிட்டையர்ட் விலகி கொண்டார். அடுத்தவர்களுக்கு துடுப்படுத்தாட ரவீந்திர ஜடேஜா 22 ஓட்டங்களை பெற்ற பிறகு அவரும் விலகி கொண்டார். மானவ் சுதர் 4 ஓட்டங்களை பெற்ற பிறகு மற்ற துடுப்பாடு வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விலகி இருந்தார். ஷரன் ஜெயின் உண்மையில் ஒரு சகோதரி வீரர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் ஒரு பக்கம் நின்றிருக்க சிராஜ் 4-6 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். கடைசி ஓவரில் நடந்தது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விடயமாக அமைந்திருந்தது. கடைசி ஓவரில் 16 ஓட்டங்கள் தேவை. அதுக்கு முந்தைய ஓவரிலேயே தான் சந்தித்த 5வது பந்தை 6 ஓட்டங்களாக விளாசி தள்ளுகிறார் சொனால் தினுஷ வீசிய ஓவரில். அதுக்கு பிறகு ஒரு சிங்கிள் ஒரு ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு தான் கடைசி ஓவரை சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கியிருந்தார் முகமது சிராஜ். யார் யோசித்தார்கள் சிராஜ் இப்படி ஆடுவார் என்று? 16 ஓட்டங்கள் தேவை. கடைசி 6 பந்துகளை வீச போனார் கேஷர் நுவாந்த. அவர் வீசிய முதல் 3 பந்துகளையுமே 6 ஓட்டங்களாக விளாசி தள்ளுகிறார் முகமது சிராஜ். இதன் மூலமாக வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த 3 பந்துகளோடு நின்றாமல் அடுத்த 3 பந்துகளை சந்தித்து அந்த ஓவரை நிறைவு செய்து கொண்டுதான் இந்தியா இந்த போட்டியை நிறைவேற்ற கொண்டு வந்திருந்தது. அதுக்கு பிறகு சிராஜ் ஒரு பவுண்டரி ஒரு 4 ஓட்டம் ஒன்றை எடுத்து தான் போட்டியை முடித்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 5வது பந்திலே ஒரு 4 ஓட்டம், 6வது பந்திலே ஒற்றை ஓட்டம் ஒன்றை எடுத்து போட்டி முடிவுக்கு வந்தது. எனவே ஒரு விறுவிறுப்பான போட்டியை இந்திய அணிக்கு துடுப்பாட்டம் மூலமாக சிராஜ் வென்று கொடுத்தார் என்பதுதான் சிராஜுக்கு இருக்கின்ற மிகப்பெரும் ஸ்பெஷலாக இந்த நாளில் மாறிப்போடுது. இந்தியாவுக்கு அது ஒரு கலகலப்பான வெற்றியாக இந்த இப்படியான போட்டிகளில் வெற்றி தோல்வியற்ற முடிவு போன்றவை எல்லாம் பார்க்கப்படுவதில்லை. தங்களுக்கான பயிற்சிகள் அவசியம் என்பதுதான் இந்தியாவுக்கு தேவையான ஒன்றாகவும் இருந்தது. இலங்கை தேர்வாளர்களுக்கு பயிற்சி என்பதை தாண்டி இலங்கை வீரர்கள் யார் யாருக்கு ஒரு ஆடிஷன், ஒரு ஒத்திகை போல, ஒரு தேர்வு போல இங்கே இருந்தது. இதிலே கேஷர் நுவந்த சரக்கி இருந்தார். 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் கடைசியாக ஊட்டங்களை கொடுத்திருந்தார். அதுபோல கட்டுப்பாடு இல்லாத பந்து வீச்சு என்பது முதலாம் இன்னிங்ஸிலே தெரிந்திருந்தது. எனவே அவருக்கான வாய்ப்பு இங்கே குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் முதலாம் இன்னிங்ஸிலே எவ்வாறு குர்னூர் பிரார் வேகமாக ஓட்டங்களை விளாசி தள்ளி கடைசி நேரத்தில் இந்தியாவுக்கு கை கொடுத்திருந்தாரோ அதே போல இன்று முகமது சிராஜ் இறுதியாக துடுப்படுத்தாடி
15 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 32 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது. எதிர்காலத்தில் ஒரு கடைநிலை துடுப்பாட்டு வீரராக ஓட்டங்களை பெறக்கூடிய ஒருவரை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையை தேர்வாளர்களுக்கு வழங்கியிருக்கும். இலங்கையின் பந்துவீச்சு மூலமாக இலங்கை தேர்வாளர்கள் அதுபோல இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசையில் என்று முதலாம் இன்னிங்ஸில் சரக்கியிருந்த ஜெய்ஸ்வாலும் முதலாம் இன்னிங்ஸில் ஆடாமல் இருந்த சுப்பன் கில்லும் மீண்டும் துடுப்படுத்த ஆடியதும் ஃபார்முக்கு வந்ததும் இந்திய தேர்வாளர்களுக்கு அப்பாடான நிம்மதி ஒன்றை கொடுத்திருக்கும். பெரிய அளவில் குழப்பம் இருக்காது. இலங்கையின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் காலி டெஸ்ட் போட்டியில் நிச்சயமாக முதல் தெரிவாக இருக்க போகின்ற வேக பந்துவீச்சாளராக இருக்கக்கூடிய விஸ்வ பெர்னாண்டோ ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். அதுபோல லஹிரு குமார் ஓட்டங்களை கொடுத்திருந்தார். கட்டுப்பாடு மேலே 4 ஓவரில் 29 ஓட்டங்கள். இசித்த விஜய் சுந்தர 3 ஓவரில் 9 ஓட்டங்கள். இந்த 2 பேரை நாங்கள் காலி டெஸ்ட் போட்டிக்கு புறக்கணித்து விடலாம். ரமேஷ் மெண்டிஸ் 2ஆம் இன்னிங்ஸிலும் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். அதிகமான ஓவர்கள் அவருக்கு வழங்கப்பட்டதன் மூலமாக தேர்வாளர்கள் அவரை பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. நிஷான் பீரிசா, ரமேஷ் மெண்டிஸா, அகில தனஞ்சயவா என்று 3 ஆஸ்பினர்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தால் அநேகமாக ரமேஷ் மெண்டிஸ் இப்போது பாஸ் ஆகி இருக்கிறார் போல தெரிகிறது. அது விளவு நல்லதோ எனக்கு தெரியாது. கேஷர் அனுவந்த 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். டிலும் சுதீர முதலாம் இன்னிங்ஸிலும் பெரிய அளவில் சோபித்திருக்கவில்லை. 2ஆம் இன்னிங்ஸிலும் அவரது பந்து வீச்சு அவ்வளவு தூரமாக தேர்வாளர்களை கவரக்கூடியதாக இருந்திருக்கவில்லை போல தெரிகிறது. கேஷர் அனுவந்தவும் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆஸ்பின் பந்து வீச்சாளர் தான். வரைக்கும் 15 முதல் தர போட்டிகளில் அவர் 64 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். ஓரளவுக்கு அண்மை காலமாக தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்ற ஒருவராக இருந்தாலும் அவரை நம்பி இந்த காலி டெஸ்ட் போட்டியில் அறிமுகத்தை வழங்குவது என்பது ஆபத்தானதாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் இரவு கொஞ்சம் பேசுவோம், யார் யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று. எனவே தேர்வாளர்களுக்கு ஓரளவு தங்களுக்கு தேவையானவர்களை எடுத்துக்கொள்ளவும் தேவையில்லாதவர்களை விலக்கிக் கொள்ளவுமான ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். முக்கியமாக சொனால் தினூஷ மற்றும் நிஷான் மதுஷ்கே 2 பேரும் தங்களை இந்த போட்டியின் மூலமாக தெரிவை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த போட்டியிலே அஞ்சல பண்டார முதலாம் இன்னிங்ஸில் ஒரு சிறப்பான ஆட்டம் ஒன்றை ஆடியிருந்தால் சில விடைகளில் விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரராக அறிமுகத்தை மேற்கொள்ள அவர் தனது விசிட்டிங் கார்டாக இந்த போட்டியை பயன்படுத்தி இருக்கலாம். பவன் ரத்னாயக்க, பசிந்து சூரிய பண்டார மற்றும் மகான் விக்ரமசிங்க 3 பேருமே சராசரியாக ஆடினார்களே தவிர பெரிய அளவில் மிகச்சிறப்பாக ஆடினார்கள் என்று சொல்ல முடியாது. ரவீந்திர ரசந்த் எதிர்காலத்துக்கான தெரிவுகளில் ஒருவராக நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒருவராக இருக்கலாம். அவருக்கான வாய்ப்பு இப்போதே இல்லை, இல்லாவிட்டால் இப்போதைக்கு இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே காலி டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 2 வேக பந்து வீச்சாளரோடு ஆட போகிறதா, இல்லாவிட்டால் ஒரு வேக பந்து வீச்சாளர் 3 சுழல் பந்து வீச்சார்களா, இல்லாவிட்டால் 2 வேக பந்து வீச்சாளர்களோடு மிலான் ரத்னாயக்க போன்றொரு மிதவேக பந்து வீசுகின்ற சகோதரி வீரர் மேலும் 2 சுழல் பந்து வீச்சார்களா, இந்த தெரிவுகளுக்கு மட்டும்தான் இப்போது வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல தேர்வாளர்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடும். ஆடுகளத்தின் தன்மையை பார்த்தும் அண்மை காலமாக இடம்பெற்ற காலி டெஸ்ட் போட்டியின் இந்த தன்மைகளை பார்த்தும் இல்லாவிட்டால் முடிவுகளை பார்த்தும் அதிலே கலக்கியவர்களை பார்த்தும் இந்த போட்டி மூலமாக நீங்கள் ரசித்த சில முக்கியமான விடயங்கள், அதுபோல நீங்கள் இதன் மூலமாக கவனித்துக் கொண்ட இலங்கையின் இளைய வீரர்கள் யார் யார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு வாருங்கள். இரவு நாங்கள் அந்த நேரலையில் அது பற்றி பேசலாம். இந்தியாவுக்கு தலைவலி தீர்ந்தது, ஒரு தொல்லை ஒன்று தீர்ந்திருக்கிறது. அதுபோல சாய் சுதர்ஷனின் இடத்துக்கு 3ஆம் இலக்கத்தில் மற்றொரு இடதுகை துடுப்பாடு வீரர் படிக்கலும் உள்ளே வருகிறார் என்று இந்தியாவுக்கு ஒரு நிம்மதி. ஆனால் சஃப்ராஸ் கான் நீண்ட காலமாக தனக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டி காத்திருந்த ஒருவருக்கு இப்போது இந்திய தேர்வாளரால் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது, பிரதியீட்டு வீரராக. இதன் மூலமாக அவர் இந்த குழாமில் இடம் பிடித்துக் கொண்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் இலங்கைக்கு வந்து சேர்வார். சஃப்ராஸ் கான் இதற்கும் 6 டெஸ்ட் போட்டிகளை ஆடியிருக்கின்றார். அதிலே 371 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். 1 சதம் மற்றும் 3 அரை சதங்களை எடுத்திருக்கிறார். இறுதியாக அவர் ஒரு டெஸ்ட் போட்டிகளை ஆடி 2 ஆண்டுகள் ஆகின்றன. அவருக்கு கடைசியாக வாய்ப்பு வழங்கப்படாமல் பொழுது நியூசிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியிலே சதம் அடித்தும், அதுவும் மிகச்சிறப்பான ஆட்டமிழக்காத சதம் ஒன்றை அடித்தும் அதற்கு பிறகு 2 இன்னிங்ஸில் சறுக்கியதன் காரணமாக அவர் அதுக்கு பிறகு நீக்கப்பட்டிருந்தார். 2024-25 ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற போர்டர் கவஸ்கர் குழாமில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்தாலும் கூட அங்கே ஒரு சின்ன சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அணியை பற்றிய விடயத்தை அவர் வெளியே பேசியிருந்தார், ஊடகவியலாளரிடம் பேசியிருந்தார் என்பதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையாக சொல்லப்பட்டிருந்தது. ரஞ்சி கிண்ண போட்டிகளிலும் 429 ஓட்டங்களை கடந்த பருவகாலத்தில் எடுத்திருந்தார். சராசரி 53.62 இருக்கிறது. அதுபோல் அவரது முதல் தர சராசரி கொண்டாடப்படக்கூடிய ஒன்று 64.73. கடைசியாக ஒரு 50 இன்னிங்ஸை ஆடிய வீரர்களில் அதிகூடிய சராசரியை வைத்திருக்கின்ற ஒருவராக அவர் இருக்கிறார். எனவே அவருக்கான வாய்ப்பு எப்போது கிடைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு சொல்கின்ற விடயம். அப்படி இருப்பினும் இப்போது அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது ஓரளவு அவர் ஆறுதல் படக்கூடிய ஒன்று. இனி தேர்வாளர்களை அவர் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நெட் பிராக்டிஸிலாவது தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் சில வேளைகளில் 2ஆம் டெஸ்ட் போட்டிக்கான அணியிலே அவருக்கு இடம் கிடைக்கும். இந்திய அணி எப்படியான அணி இருக்க போகிறது, எந்த 11 ஆட போகின்றார்கள் நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்? அதுக்கு முதல் இலங்கை அணியின் தலைவலி, தெரிவு தலைவலி ஒன்று இருக்கிறது. தேர்வாளர்களுக்கு சின்ன சிக்கல் இருக்கிறது. இப்போது பர்துனி சங்க, குசல் மெண்டிஸ் இருவருக்குமான இடங்களை நிரப்பிக் கொள்வது, அதுபோல யார் சுழல் பந்து வீச்சார்கள்? இறுதியாக இலங்கை அணி ஆடிய போட்டியில் இலங்கை அணி சுழல் பந்து வீச்சார்களால் பெரிய அளவில் எதையும் சாதிக்கவில்லை. இலங்கையில்
தீவிலும் சரி, மேற்கிந்திய தீவிலும் சரி. பிரபா ஜெயசூரிய நிச்சயமாக ஒருவர். அடுத்தவர் யாராக இருக்கும், இல்லாவற்றில் அடுத்தவர்கள் யாராக இருக்கும்? கமிந்து மெண்டிஸ், தனஞ்சடி சில்வா ஆகிய ஒரு பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக இத்தனை ஓவர்களை வீச போகின்றார்கள். சொனால் தினுஷ மேலும் ஒரு பகுதி நேர பந்து வீச்சாளராக ஒரு சகோதரி வீரர் அணியில் இடம் பிடித்திருக்க மேலதிகமாக தேவைப்படுகின்றவர் எப்படியான பந்து வீச்சாளராக இருக்க வேண்டும்? இப்படியான கேள்விகள் இருக்கின்றனவே, அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களும் தேடுங்கள், பதில்களை நீங்களும் தேடுங்கள். இரவு நாங்கள் நேரலையிலே மிச்ச பதில்களை முடிக்கலாம், இல்லாவிட்டால் பதிவுகளை முடிக்கலாம். இப்போது லக்ஷ்மணின் விடயத்துக்கு வருவோம். விவிஎஸ் லக்ஷ்மன் அடுத்த இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக கருதப்படுகின்ற ஒருவர். இப்போது அவர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸின் தலைமை அதிகாரியாக இருக்கின்றார். அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்தவரையில் உபாதை உருகின்ற வீரர்களை மீண்டும் சீர்படுத்த, அவர்களை கண்காணிக்க, அவர்களுக்கான மேலும் நுட்பமான பயிற்சிகளை வழங்க, அவர்களது ஃபிட்னஸ் பற்றி முழுமையான அறிக்கையை இந்திய தேர்வாளர்களுக்கும் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் வழங்க பயிற்றுவிப்பாளரோடும் தொடர்பில் இருக்க தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒருவர். இப்போது அண்மை காலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில வீரர்களது உடற்தகுதிகள் சிக்கலாக இருந்தன. இல்லாவிட்டால் அவர்களது உடற்தகுதிகள் நிரூபிக்கப்படாமலே அணியிலே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அண்மைக்கால உபாதைகளுக்கு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவர்களை சரியான முறையில் பராமரிக்காததும், இல்லாவிட்டால் முறையான அறிக்கை கொடுக்காததான் காரணம். இப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்த வேளையில் லக்ஷ்மன் முதல் தடவையாக மௌனம் கலைத்தை சொல்லுகின்றனர். அவ்வாறு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கும் இந்திய கிரிக்கெட் சபைக்கும் இடையில், இல்லாவிட்டால் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் இடையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எந்த ஒரு முட்டல் மோதல் முருகலும் இல்லை என்று சொல்லி ஒரு விடயத்தை அவர் சொல்கின்றார். இந்திய அணி முகாமைத்துவத்துக்கோ இந்திய அணி தேர்வாளர்களுக்கோ தங்களுக்கோ இடையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்கிறார். இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் மிகச்சிறப்பான ஒரு இணைப்போடு தான் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. அதில் எந்த ஒரு முருகலோ எந்த ஒரு குழப்பமோ இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எங்களது இணைப்புகள் மிகச் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. அதுபோல் SSM என்று சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மெடிசின் ஸ்டாஃப், அதாவது விளையாட்டு விஞ்ஞானத்தை கையாளுகின்ற மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும், அதுபோல் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸின் இந்த அமைப்புக்கும் இடையில் பரிபூரணமான புரிந்துணர்வு இருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்கிறார். இப்போது பும்ரா கூட தயாராகிறார். பும்ரா அடுத்தடுத்த தொடர்களுக்கு தயாராகி விடுவார் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதுபோல ஆகிப் நபி உள்ளே வந்திருக்கிறார். அதுபோல சாய் சுவச்சனின் இடத்துக்கு இப்பொழுது சஃப்ராஸ் கான் கொண்டு வரப்படுகிறார். ஏனையோரது உபாதைகள் மற்றும் இதர சிக்கல்கள் இப்போது சரி செய்யப்படுகின்றன என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டே இந்த விடயங்களை ஊடகங்களுக்கு இன்று விளக்குகின்ற ஒரு விசேட கூட்டம் ஒன்றிடமிருந்து அதில் இந்திய கிரிக்கெட் சபையின் தலைவரான மிதுன் மஹனாஸ், அதுபோல செயலாளரான சைக்கியா மற்றும் லக்ஷ்மன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஊடகங்களுக்கான விளக்கங்கள், அவர்கள் கேட்டு கேள்விக்கான பதில்களை வழங்கிக் கொண்டே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்ற லக்ஷ்மன், 2023 தனக்கு இந்திய தேசிய அணியின் பயிற்றுவிப்பாளர் பதவியானது வழங்கப்பட இருந்தது. தன்னை கேட்டு வந்தார்கள், ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் அதை மறுத்திருந்ததாகவும் லக்ஷ்மன் சொல்லியிருப்பது இப்போது சின்ன சலசலப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். இன்று இடம்பெற்ற இந்த கூட்டம், அதுபோல BCCIயின் பெரிய தலைகளோடு லக்ஷ்மன் கலந்து கொண்டு இந்த ஊடக சந்திப்பை நடத்தியது. இனி வரப்போகின்ற காலம் லக்ஷ்மனுக்கானதாக அமைய போகிறதா? கடந்த காலங்களில் 3 ஆண்டுகளுக்கு முதல் பயிற்றுவிப்பாளர் பதவி வழங்கப்பட இருந்தது. அதை தான் அப்போது மறுத்திருந்ததை இப்போது அவர் சொல்வது, இவையெல்லாம் இனி வரப்போகின்ற காலத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய விடயமாக இருக்குமா? காரணம், கடைசியாக நடைபெற்ற ஜிம்பாப்வே தொடரில் கூட கம்பீருக்கு ஓய்வை கொடுத்து லக்ஷ்மன் பயிற்றுவிப்பாளராக போயிருந்தார். அங்கே 3-0 என்று இந்தியா வென்று வந்திருந்தது. 2020 தொடராக இருந்தாலும் இந்தியாவின் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான முதலாவது வெற்றியாக அமைந்திருந்தது. எனவே இந்த இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் சில வேளைகளில் கம்பீரின் விதியை தீர்மானிக்கின்ற ஒரு தொடராக அமைய போகிறதோ என்ற கேள்விக்கான பதிலாக இன்றைய ஊடக சந்திப்பும் லக்ஷ்மன் குறிப்பிட்ட இந்த விடயம் அமைந்திருக்கிறது என்பதுதான் ரசிகர்களது கேள்வி. நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த இரவு நாங்கள் நேரலையில் சந்திக்கும் போது இன்னும் பல விடயங்களை, மேலதிகமான புதிய விடயங்கள் மற்றும் இதர செய்திகளை பற்றி நாங்கள் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே காமெண்ட்ஸாக பதிவிடுங்கள். இரவு ARV Lotion ஸ்போர்ட்ஸ் யூடியூப் நேரலையில் 10:45க்கு சந்திப்போம்.